Hi friends, நம்ம இந்த வீடியோல chapter 3 scoping இதுல என்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கான important questions plus answers பார்த்துடலாம். ஸோ ஸ்கோப்பிங் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கோப்பிங்னா லைஃப் ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா வேரியபிள் ஸ்கோப்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோப்பிங்ல எல்இஜிபி ரூல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்இஜிபி ரூல்னா லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல் அண்ட் பில்ட்-இன் ரூல். அதுக்கப்புறம் மாடியூல்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. மாடியூல்னா என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் இருக்குன்னா அதுக்கு அதை நிறைய மாடியூல்ஸாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாடியூலும் ஃபர்ஸ்ட் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரன் ஆனதுக்கப்புறம் ஹோல் ப்ரோக்ராமையும் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல்னா அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், இது எல்லாமே இந்த சாப்டர்ஸில் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்ட் 2ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஸ்கோப், ஸ்கோப்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 21ல இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 21ல இன்ட்ரொடக்ஷன் கீழே ஸ்கோப்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. காமன் டேர்ம்ஸில் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இன் ஒன் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்லேயே நிறையா பார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டில் நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷனை அதே ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட் பார்ட்டில் நம்ம விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மேப்பிங், மேப்பிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 21ல இதுக்கு ஆன்சர். 21ல நோட்டில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் மேப்பிங்கான ஆன்சர் இருக்குது. ஸோ மேப்பிங்னா என்னென்னா the process of binding a variable name with an object is called mapping. ஸோ ஒரு வேரியபிள் நேமை ஒரு ஆப்ஜெக்ட் கூட பைண்ட் பண்ணுறதுக்கு பேர் மேப்பிங். மேப்பிங்க்கு ஒரு ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணுறாங்க. ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட் மேப், அதாவது ஈக்குவல் டு சைன் வச்சு மேப் பண்ணுறாங்க. இதுதான் மேப்பிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், what do you mean by namespaces, namespacesனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஆன்சர் பேஜ் நம்பர் 21. பேஜ் நம்பர் 21ல மேப்பிங் கீழே போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. namespaces are containers for mapping names of variables to objects. ஸோ இதை containers or declarative region அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணி வேரியபிள்ஸையும் ஆப்ஜெக்டையும் மேட்ச் பண்ணும்போது அந்த ஒரு ரீஜனை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ a ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டையும் வேரியபிளையும் மேப் பண்ணிட்டோம். நடுவில் இந்த ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணி மேப் பண்ணுறோம். இதை கண்டெய்னர்ஸ் ஆர் டிக்ளரேட்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், டிஃபைன் லோக்கல் ஸ்கோப் வித் அன் எக்ஸாம்பிள். லோக்கல் ஸ்கோப்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பேஜ் நம்பர் 23ல இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 23ல லோக்கல் ஸ்கோப் டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப்னா என்னென்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இது ஒரு என்டையர் ப்ரோக்ராமிங் கோடிங். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வேரியபிள் a ஈக்குவல் டு 7 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணிட்டா அதுக்கு பேர் லோக்கல் ஸ்கோப். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு வேரியபிள் டிஃபைன் இன் த கரண்ட் ஃபங்க்ஷன். கரண்ட் ஃபங்க்ஷன்லேயே நம்ம வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டோம். ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் வில் ஃபர்ஸ்ட் லுக் அப் ஃபார் அ வேரியபிள் நேம் இன் இட்ஸ் லோக்கல் ஸ்கோப். ஸோ எப்போவுமே ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்க வேரியபிளை பார்க்கும். அதுக்கப்புறம் தான் வெளியில் போகும். ஸோ அதுதான் லோக்கல் ஸ்கோப். ஒன்லி இஃப் இட் டஸ் நாட் ஃபைண்ட் இட் தேர், அப்படிங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலன்னா அப்போ தான் அது அவுட்டர் ஸ்கோப்ஸாக செக், அப்போ அது வெளியில் இருக்கிற ஸ்கோப் செக் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே a ஈக்குவல் டு 7, இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இங்கே இதுதான் ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ பிரிண்ட் a,
A வந்துட்டு என்ன 7. ஸோ அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்துட்டு இது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Next one, part 3 fourth one, why access control is required? ஏன் வந்துட்டு access control வந்துட்டு required அப்படின்னு கேட்டிருக்காங்க. access controlனா வந்துட்டு ஒரு permission, இல்லைன்னா யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதா வந்துட்டு access control. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 26. ஸோ இந்த access control வந்துட்டு ஒரு security technique வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ access control is a security technique that regulates who or what can view or use resources in a computing environment. ஒரு computing environmentல யாரு இல்லை எப்படி இல்லை என்னெல்லாம் வியூ பண்ணி பார்க்கலாம், நம்ம வந்துட்டு ஆக்சஸ் வந்துட்டு ஓகே பர்மிஷன் கொடுத்தாதான் இந்த யூசர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியும். இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி that minimizes the risk of object. ஸோ இது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் ஆகுது. ஆப்ஜெக்டோட ரிஸ்க்கை வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் டெக்னிக் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். So next question, part 4 first one, explain the types of scopes for variable or LEGB rule with example அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஷனுமே ஒரே கொஷன் தான். ஸோ இது வந்துட்டு பேஜ் நம்பர் 23 இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்கு. லோக்கல், குளோபல், என்க்ளோஸ்ட் அண்ட் பில்டின். ஸோ லோக்கல் ஸ்கோப் வந்துட்டு என்னன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு அது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெளியில் போகும். ஸோ லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் அ கரண்ட் ஃபங்க்ஷன். ஸோ கரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற பேர் தான் வேரியபிள் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் வில் ஃபர்ஸ்ட் லுக் அப் ஃபார் அ வேரியபிள் நேம் இன் இட்ஸ் லோக்கல் ஸ்கோப். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு அதோட நேமை வந்துட்டு லோக்கல் ஸ்கோப்குள்ளே தான் பார்க்கும். அப்படி இல்லைனா தான் வந்துட்டு அது வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்துட்டு பார்க்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு வேரியபிள் உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். ஸோ A = 7 பிரிண்ட் A வந்துட்டு 7 அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். ஸோ நெக்ஸ்ட் குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னா, a variable which is declared outside of all the function in a program is known as global variable. ஸோ லோக்கல்னா உள்ளே இருக்கணும் வேரியபிள். இதுவே குளோபல்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் A = 10 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு குளோபல் ஸ்கோப். This means global variable can be accessed inside or outside of all the function in a program. ஸோ இது வந்துட்டு குளோபல் வேரியபிள் வந்துட்டு இன்சைட்லேயும் இருக்கும் ஆர் அவுட் சைட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது பார்த்துக்கணும். A = 7 பிரிண்ட் A. ஸோ அதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிரிண்ட் A. இதுக்கான வேரியபிள் வந்துட்டு A = 10. ஸோ அவுட்புட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குளோபல் ஸ்கோப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு குளோபல் ஸ்கோப். So on execution of the above code, the variable A which is defined inside the function displays the 7 for the function disp. So இதுக்கு வந்துட்டு இந்த dispோட வேல்யூ வந்துட்டு 7 டிஸ்பிளே ஆயிடும். அதுக்கப்புறம் and then displays 10. இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். Because A is defined in the global scope. So இந்த A வந்துட்டு global scopeல define பண்ணனால first இதை define பண்ணிட்டு execute பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை execute பண்ணுவாங்க. So next one பார்த்தீங்கன்னா enclosed scope. enclosed scope அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று வந்துட்டு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ all programming language permit functions to be nested. Nestedனா ஒன்றுக்குள்ள ஒன்று. A function or method within another function is known as nested function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது கூடயே இன்னொரு ஃபங்க்ஷனும் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு nested function. ஸோ a variable which is declared inside a function
ஸோ ஒரு வேரியபிள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் ஆயிருக்கு which contains another function definition within it. ஸோ இது வந்துட்டு ஒரு வேரியபிள், அதுக்குள்ளேயே இன்னொரு வேரியபிள் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னர் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ ஆக்சஸ் த வேரியபிள் ஆஃப் த அவுட்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்துட்டு அவுட்டர் வேரியபிளை கூட ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். திஸ் ஸ்கோப் இஸ் கால்ட் அஸ் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். இதுக்கு பேர் தான் என்க்ளோஸ்ட் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, இது வந்துட்டு வெறும் டிஸ்பிளே, இது வந்துட்டு டிஸ்பிளே 1 பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு வேரியபிள் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு 10. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளே 1ஓட வேல்யூ வந்துட்டு 10. ஸோ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேரியபிளை வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு என்க்ளோஸ்டு ஸ்கோப், ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஸோ அண்ட் இதுலேயே லாஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பில்டின் ஸ்கோப். ஸோ பில்டின் வந்துட்டு இருக்கிறதுலே வைடஸ்ட் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் காமன் டேர்ம்ஸ் என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பில்டின் ஆர் மாடியூல் ஸ்கோப் வந்துட்டு ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பில்டின் ஸ்கோப். ஸோ built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. ஸோ built-in scope வந்துட்டு எல்லா நேம்ஸும் இதுக்குள்ளே ப்ரீலோடடாக இருக்கும் நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே. எனி வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன் which is defined in the modules of the programming language has built-in or module scope. ஸோ என்ன வேரியபிள் ஆர் என்ன ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம இந்த மாடியூல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்துட்டு டிஃபைன் பண்ணால் அதை வந்துட்டு built-in or module scopeல வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாகவே இருக்கும். They are loaded as soon as the library files are imported to the program. இது வந்துட்டு நம்ம லைப்ரரி ஃபைல்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே இம்போர்ட் பண்ணும்போதே இந்த built-in scope வந்துட்டு லோட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு built-in scope. Normally, only functions or modules come along with software as packages. Therefore, they will come under built-in scope. So, functions, softwares, packages வந்துட்டு இதுவும் வந்துட்டு built-in scope கீழே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு LEGB rule. So, next question. 4ல write any 5 characteristics of modules. Modules ஓட 5 characteristics என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 25ல ஃபர்ஸ்ட் மாடியூல்ஸ்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் மாடியூலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மாடியூல்னா ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு நிறையா அது வந்துட்டு லென்த்தியாக போகும். அதை வந்துட்டு அட் அ டைம் வந்துட்டு நம்மளால வந்துட்டு எரர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸாக வந்துட்டு செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு ஒரு 5 மாடியூல்ஸாக செப்பரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த மாடியூலை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் மாடியூல் போவாங்க. ஸோ ப்ராப்பர் டெஃபினேஷன் என்னன்னா a module is a part of a program. ஸோ ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் தான் மாடியூல். Programs are composed of one or more independently developed modules. ஸோ ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ஒன் ஆர் மோர் வந்துட்டு மாடியூல்ஸ் இருக்கலாம். ஸோ மாடியூல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 5 இருக்கு. First one, modules contains instructions, processing, logic and data. So modules வந்துட்டு இந்த 4மே வந்துட்டு இருக்கும். Instruction, processing, logic and data. So modules can be separately compiled and stored in a library. So modules அந்த தனி செக்ஷன் வந்து தனியாக ரன் பண்ணி கம்பைல் பண்ணி ஒரு லைப்ரரியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு modules can be included in a program. அதை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Next, module segments can be used by invoking a name and some parameters. So ஒரு module segment வந்துட்டு நம்ம வந்துட்டு name and some parameters யூஸ் பண்ணி invoke பண்ணிக்கலாம். Last point, module segments can be used by other modules. So ஒரு module segment வந்துட்டு இன்னொரு module segment வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு characteristics of modules. ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு இவ்வளோதான் important questions. Thank you.